உமது குமாரியின் விஷயத்தில் என் மனத்தில் தோன்றியது உண்மையாய் போய்விட்டது. நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஏகாம்பரநாதருடைய சந்நிதிக்கு ஆயனரும் சிவகாமியும் திருமணத்துக்கு உரிய திருமாங்கல்யமும் இருந்துச்சு. யாரும் எதிர்பாரா வண்ணமா மாமல்ல சக்கரவர்த்தியும் அவ்விடம் வந்து சேர்ந்தார். அன்னைக்கு சாயங்காலம் ஆயனர்கிட்ட சிவகாமி தனியா வந்து, அப்பா, நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான். ஆயனருக்கு அகம் நிறைந்த மகிழ்ச்சியினால மூச்சே நின்றுவிடும் போல இருந்துச்சு. சிவகாமியை உற்று நோக்கி அவளுடைய முகம் மலர்ச்சியையும் பார்த்துட்டு, அதற்கென்ன குழந்தாய், கூடிய விரைவில் உனக்கு தக்க நாயகனை தீர்மானித்து மனம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா, எனக்கு நாயகனை தேர்ந்தெடுக்கும் சிரமத்தை தங்களுக்கு நான் வைக்கவில்லை. ஏகாம்பரநாதரையே என் பதியாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா சிவகாமி. தன் அருமை மகளுக்கு சித்தபிரமை முற்றிவிட்டதோ அப்படின்னு ஆயனர் ஐயமடைஞ்சாரு. இன்னும் கொஞ்சம் பேசி அவ தெளிந்த அறிவோடு இருக்கிறா அப்படிங்கிறத பார்த்தாரு. இது சித்தபிரமை அல்ல, பக்தியின் முதிர்ச்சிதான் அப்படின்னு நிச்சயமடைஞ்சாரு. அந்த சமயம் திருநாவுக்கரசர் பெருமான் பக்கத்தில் உள்ள ஒரு சிவஸ்தலத்தில் தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் ஆயனர் யோசனை கேட்டார். வாகீசர் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா, ஆயனரே, உமது குமாரியின் விஷயத்தில் என் மனத்தில் தோன்றியது உண்மையாய் போய்விட்டது. மானிட பெண் யாரும் அடைந்திருக்க முடியாத துன்பங்களை அவள் அடைந்து விட்டாள். இனி அவளுக்கு அத்தனை துன்பங்களுக்கும் இணையான பேரின்பம் காத்திருக்கிறது. உம்முடைய குமாரிக்கு சிவகாமி என்று பெயரிட்டீரல்லவா, அதற்கேற்ப அவள் சிவபெருமானிடமே காதல் கொண்டு விட்டாள். அவளுடைய விருப்பத்துக்கு இடையூறு செய்யாமல் நிறைவேற்றி வையுங்கள். அதுதான் சிவகாமிக்கு நீர் செய்யக்கூடிய பேருதவி அப்படின்னு அருளினார். திங்கள் 3 சென்றதுக்கு அப்புறமா வாதாபி வெற்றியின் கோலாகல கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒருவாறு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளில் ஏகாம்பரநாதருடைய சந்நிதிக்கு ஆயனரும் சிவகாமியும் இன்னும் சிலரும் வந்து சேர்ந்தாங்க. கோயில் குருக்கள் சுவாமிக்கு அர்ச்சனையும் தீபாராதனையும் செஞ்சு தட்டில் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த தட்டில் பழம், புஷ்பம், விபூதி, குங்குமம் ஆகிய பிரசாதங்களுடனே ஆயனருடைய முன்னேற்பாட்டின்படி திருமணத்துக்கு உரிய திருமாங்கல்யமும் இருந்துச்சு. சிவகாமி அந்த திருமாங்கல்யத்தையும் புஷ்பஹாரத்தையும் பக்தியுடனே பெற்று தன்னுடைய கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நடராஜனாகிய இறைவனுடைய சந்நிதியிலேயே நின்று சிவகாமி நடனமாடத் தொடங்குனான். சிறிது நேரம் ஆனந்த பரவசமா ஆடுனான். பிற்பாடு, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள்ங்கிற திருநாவுக்கரசருடைய திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு அதற்கேற்ப அபிநயம் பிடிச்சான். சிவகாமி ஆடத் தொடங்கியதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சந்நிதியில ஜனங்கள் சேரத் தொடங்குனாங்க. நடனத்தை பார்த்தவங்க அத்தனை பேரும் மெய் மறந்து பரவசமடைந்து பக்தி வெள்ளத்துல மிதந்தாங்க. அந்த சமயம் யாரும் எதிர்பாரா வண்ணமா மாமல்ல சக்கரவர்த்தியும் அவ்விடம் வந்து சேர்ந்தார். முன்னொரு தடவை இதே பாடலுக்கு அபிநயம் பிடித்து கொண்டிருந்தப்ப சிவகாமி மாமல்லருடைய வரவை அறிந்து அவருடைய நினைவாகவே அபிநயம் செய்ததுண்டு. ஆனா இப்ப சிவகாமி மாமல்லர் வந்ததை கவனிக்கவே இல்லை. அவளோட கண்களையும் கருத்தினையும் முழுவதும் ஏகாம்பரநாதரே கவர்ந்து கொண்டாரு. வேறு எதுவும் அவளுடைய கண்களுக்கு தெரியல. வேறு யாருக்கும் அவளுடைய உள்ளத்துல இடம் இருக்கல. மாமல்ல சக்கரவர்த்தி மற்ற எல்லாரையும் போல கொஞ்ச நேரம் தாமும் மெய்மறந்து நின்று சிவகாமியுடைய அற்புத நடன அபிநயத்தை பார்த்து கொண்டிருந்தாரு. அவரோட விசால நயனங்கள்ல கண்ணீர் ததும்பி அருவி போல பெருகத் தொடங்குச்சு. தாம் பல்லவ சக்கரவர்த்திங்கிறதும் பக்கத்தில் இருக்கிறவங்க தம்மை கவனிப்பாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு நினைவு வந்துச்சு. சப்தம் சிறிதும் ஏற்படாத வண்ணம் இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து மாமல்லர் நழுவி சென்றாரு. அவரு ஏகாம்பரர் ஆலயத்தின் பிரதான கோபுர வாசலை தாண்டி சென்று கொண்டிருந்தப்ப, தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படிங்கிற திருநாவுக்கரசர் பாடலுடைய கடைசி வரி சிவகாமியுடைய உணர்ச்சி நிறைந்த இனிய குரல்ல கேட்டுக்கொண்டிருந்துச்சு.